ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமாவாக நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் இன்றைக்கி வெளியாகிருக்கிற ட்ரான் ஏரிஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஞ்சர் சிஸ்டம்ஸ், என்காம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கார்ப்பரேட் கம்பெனிஸு, ரெண்டு பேருமே ரைவல் பார்ட்டிஸு. இதில் இந்த டெலிஞ்சர் சிஸ்டத்துடைய கரண்ட் சிஇஓவாக ஜூலியன் டெலிஞ்சர் அப்படிங்கிற நபர் இருக்காப்புல. இந்த என்காமுக்கு ஈவ் கிம் அப்படிங்கிற ஒரு லேடி சிஇஓவாக இப்போ இருக்கிறாங்க. இந்த ஜூலியன் இருக்காப்லையே, இவர் வெர்ச்சுவல் ரியாலிட்டி கிரிட்டில் ஒரு கேரக்டரை இவர் உருவாக்கி, ஐரிஸ்னு சொல்லி ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அது. அதை அங்கே கிரியேட் பண்ணி அதை ரியல் வேர்ல்டுக்கே எடுத்துகிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஹியூமன் ரொபாட் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, இதை நம்ம சோல்ஜராக பயன்படுத்திக்கலாம், இதுக்கு மரணமே கிடையாது, அப்படியே இது அழிஞ்சு போச்சு அப்படின்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது, இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஆனால் இவர் ரெடி பண்ண அந்த ஏரிஸுங்கிற அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் 29 நிமிஷம் தான் சர்வைவ் ஆகுது. அதுக்கப்புறம் டப்புன்னு விழுந்து கொலாப்ஸ் ஆகி காற்றோடு காத்தாக டஸ்ட்டாக கலந்துருது. இப்போ ரியல் வேர்ல்டுக்குள்ளே இந்த கேரக்டரு நம்மளை மாதிரி நீடூடி வாழணும் அப்படின்னா இதுக்கு பெர்மனன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று தேவை. அந்த கோடை ஏற்கனவே அந்த என்காமுடைய சிஇஓவாக இருக்காங்கல்ல ஈவ் கிம், அந்த அம்மா ஏற்கனவே அந்த கோடை எடுத்துருச்சு. இப்போ அந்த கோடை அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது. அதனால் நான் ரெடி பண்ண ஏரிஸே போய் அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த கோடை எப்படியாவது நீ எடுத்துகிட்டு வர்ற, ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்க, 29 நிமிஷம் தான் உன்னால் வெளியே ரியல் வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியும், ஆனால் கொடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வா அப்படின்னு அதை செட் பண்ணி அனுப்பி வைக்கிறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ட்ரான் சீரீஸில் 3வது படமாகவும் 2010 வெளியான ட்ரான் லெகசி படத்துடைய சீக்குவலாகவும் இன்றைக்கி தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கு. முதல் கேள்வி, இந்த படம் ஸ்டாண்டலோன் ஃபில்மாக பார்க்கலாமா வேணாமா, பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? இந்த படத்தை அப்படி பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த அந்த 2 பாகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த படத்துக்குள்ளே அந்த வரக்கூடிய கதாபாத்திரங்களாகட்டும், அட்லீஸ்ட் எப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்களை டெக்னிக்கலாக என்னென்ன சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் ஓரளவுக்காவது உங்களுக்கு கனெக்ட் கிடைக்கும். சும்மா வாயப்பளந்து உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமிப்பாக அந்த படம் உங்களுக்கு இருக்குமே தவிர, மற்றபடி இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்னங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதலே கம்ப்ளீட்டாக நமக்கு இருக்காது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஏரிஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நம்ம வசீகரன் ரெடி பண்ண சிட்டி த ரொபாட் அப்படிம்பாரு, அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் இந்த படம் பார்க்கும்போதே பல இடங்களில் எனக்கு எந்திரன் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா இதனுடைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தான். வேறு லெவலில் தட்டி தூக்கியிருக்காங்க. எனக்கெல்லாம் தியேட்டரில் வாயப்புலந்து எத்தனை கொசு உள்ளே போயிட்டு வெளியே வந்துச்சு அப்படிங்கிற ஞாபகமே நமக்கு இல்லை. அந்தளவுக்கு வாயப்புலந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பவத்தை அந்தளவுக்கு சும்மா மிரட்டி விட்டாங்கடா பரமா மொமெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க பல காட்சிகளில். வெரி ஃபஸ்ட்டு சீன், டைட்டில் கார்டு போடக்கூடிய அந்த காட்சியில் ஆரம்பித்து சேஸ் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்கார் 2ஆக பிரிஞ்சு போகும். அந்த சீக்வன்ஸ்லேருந்து 2 பைக்குக்கான சேசிங் சீக்வன்ஸ்லேருந்து ட்ரான்ஸு வந்து சேஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸில் இருந்து அந்த அத்தீனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பில்டிங்கை கம்ப்ளீட்டாக உடச்சி உள்ளே வந்து இறங்கும். அந்த சீக்வன்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வரைக்கும் சீனுக்கு சீனு பிரமிப்பு தான், பிரம்மாண்டம் தான். சம்பவத்தை இம்மி கூட பிசிறடிக்காமல் பண்ணியிருக்காங்க. நான் 3Dயில் தான் பார்த்தேன், அட்டகாசமாக இருக்குது. இந்த படம்லாம் 3Dயில் தான் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டான். அந்த அளவுக்கு 3Dயில் பிசுறு கொஞ்சம் கூட அடிக்காமல் தட்டி தூக்கியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. டெக்னிக்கல் சைடில் அட்டகாசமாக செம்மையான ஒரு ஒர்க்கு. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், நிச்சயமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய கிரெடிட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு தட்டி தூக்கியிருக்காங்க ஒரு காட்சி அமைப்புகளுமே. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 தான். அது 4யுமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒன்று அந்த ஏரிஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ண ஜாரட் லிட்டோ, 2வது அந்த ஈவாக்கிம் அப்படின்னு அந்த என்காமுடைய சிஓக வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண கிரெட்டாலி, 3வது வில்லனாக அந்த ஜூலியன் டெலிஞ்சர் அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஈவன் பீட்டர்ஸு, 4வது அந்த அத்தேனா அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஜோடி டர்னர் ஸ்மித். 4 பேரும் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இது போக ஜெஃப் பிரிட்ஜஸ் ஒரு சின்ன சீனுக்கு அப்படி கேமியோ கொடுத்துருக்காப்புல. அவர் எப்படி யார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த முன்னாடி 2 பாகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய மகிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பாகத்தில் புரியும். சும்மா லைட்டாக அப்படி வந்து ஒரு சீனுக்கு அப்படி தலையை காமிச்சிட்டு போயிருக்காப்புல. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, முதல் பிரச்சனையை நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்டலோனாக பார்க்க முடியாதுன்னு. அதுதான்
ஏன்னா வாயை பொழந்து இந்த படத்தை உங்களால் அனுபவிக்க முடியும், அதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை என்ஜாய் பண்ணி அனுபவிக்க முடியுமே தவிர இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கிறதே உங்களுக்கு புரியாது. முன்னாடி பாகங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த பாகமே தெரியும். அது முதல் பிரச்சனை. ஸோ சைட்டவே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அவங்க மாட்டுக்கு மாதிரியாக பேசுகிறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக லேமன் ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எங்கள் ஒரு ஜுராசிக் பார்க் படம் பார்க்குறோம், அனகொண்டா படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துக்கெல்லாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீச்சர், அது கொடுக்கக்கூடிய அந்த கூஸ்பம் மொமெண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த மரண பீதி பயம் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணாலே, தமிழ் டப்பிங்கில் நீ படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பாஸு, மீதியை நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் உட்காந்துட மாட்டோம். அப்படி இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு என்னவோ இந்த படம் ஏசென்ட்ரு ஆடியன்ஸாகவே இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் இன்டலெக்சுவலாக இருந்தீங்கன்னா தான் உங்களை பெருசாக கவரும், உங்களுக்கு தான் பெருசாக புரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சில சீக்வன்ஸாக, அது எமோஷனல் சீக்வன்ஸும் சொல்ல முடியாது, பட் என்னவோ எல்லா கதாபாத்திரங்களும் என்னென்ன பிஹேவ் பண்ணணுமோ, எப்படி வடிவமைக்கப்படணுமோ அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. என்னவோ பர்சனலாக நமக்கு பல கதாபாத்திரங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கூட பர்சனலாக நமக்கு ஒரு பெரிய கனெக்ட் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு சரியாக புரியலை. இது எல்லாமே தாண்டி இந்த படம் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயுமே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன சீனு, அதாவது ஏரிஸை அனுப்பி அந்த ஈவ் கிம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோடை நீ எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம ஜூலியன் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது போனாரா, அவர் எடுத்தாரா அப்படிங்கிறத தாண்டி அந்த சீனையை கிட்டத்தட்ட காமன் நேரம் 20 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் படத்தில் ஒரு சீனுமே எடுக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே பேசிக்காகவே கொஞ்சம் லென்த்தாகத்தான் எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக படம் கொஞ்சம் லேகாகத்தான் செய்யுது அப்படிங்கிற ஃபீல் பல இடங்களில் படத்தில் நமக்கு வரத்தான் செய்யுது. இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தோணலாம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் த அதர் சைட்லேயும் உள்ள இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு முதல் பாகங்கள்லாம் பார்த்து அந்த படங்கள்லாம் அந்த பாகங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த பாகம் நிச்சயமாக ஒரு டீசெண்டான வாட்சாக உங்களுக்கு படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றபடி மற்றவங்களுக்கு இந்த படம் பெருசாக கனெக்டை கொடுக்குறதுக்கோ புரியறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி பொழுது போனோன்னா சும்மா போய் பார்க்கலாமே தியேட்டரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 3D வெர்ஷனில் மட்டும் பாருங்கள். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும்னா கூட 3Dயில் செம்மையாக இருக்குது இந்த படம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கு. நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். எனக்கு டைமிங் கரெக்டாக அப்போ தான் செட் ஆச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.